மக்களே, பாமன் பாலத்தில பார்த்தீங்கன்னா, பெரிய புயல் வந்து ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 65 கிலோமீட்டர் வேகத்தில பார்த்தீங்கன்னா, அந்த காத்து வீசிட்டு இருக்கனால, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து, அங்கேருந்து கிளம்புற வண்டிகள் எதுவுமே வந்து எல்லாமே வண்டிகள பார்த்தீங்கன்னா, பகுதியா ரத்து செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அமிர்தா எக்ஸ்பிரஸ். அமிர்தா எக்ஸ்பிரஸ் வந்து ராமநாதபுரத்துலேருந்து தான் திருவனந்தபுரம் போகுது மக்களே. அதேபோல பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா, பார்ஷியலா கேன்சல் பண்ணி ராமநாதபுரத்துலேருந்து தான் தாம்பரம் வரை இயக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள அப்டேட் மக்களே. அதுபோக பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சர் இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா உச்சிப்புள்ளி வரையும் தான் இயக்குறாங்க. திருப்பி ரிட்டர்ன் வர்றதும் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கிளம்புறதும் பார்த்தீங்கன்னா உச்சிப்புள்ளியிலேருந்து தான் கிளம்புது. அதேபோல் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் திருச்சி எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து திருச்சி போகுது மக்களே. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள அப்டேட்டு. ஸோ அங்கே இருக்கிற அந்த காற்றழுத்த சூழ்நிலைகள் வந்து எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் தான் அந்த பாமன் பாலம் சிக்னல்லாம் கிளியர் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வண்டி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ரீச் ஆகும் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ராவல் வந்து ஆஸ் யூசுவல் இயங்கும் மக்களே. ஸோ இதுதான் இப்போதைக்கு ராமேஸ்வரம் பற்றின அப்டேட்டு.